ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு மைதா மாவு, சுகர், எக்கு எதுவுமே நமக்கு தேவையில்லை. எப்படி சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். டேஸ்ட்டும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இன்றைக்கி இந்த கேக்கு அவன் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறதில்ல, குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கேக் எப்படி சிம்பிளாக சாஃப்டாக எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்க போகிறோம். அதுக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். கூடவே 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் கூட இதுக்கு நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தயிர், சர்க்கரை எல்லாமே நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும். அதை இந்த மாதிரி சலித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட வாசனைக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி பூஸ்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோகோ பவுட்ரு இல்லைனா காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து வரணும். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பால் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி தேவைன்னா அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பக்கமாகவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மாவை எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அப்படி மடிப்பாக வரணும். அதுதான் கரெக்டான பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இது கூட பொடி பண்ணி வச்சுருந்த நட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அது எல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு, பாதாமும் லைட்டாக பல்ஸ் மோடில் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் நமக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது கேக்கு ஊற்ற போகிற டின்னில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டுட்டு மேலே நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கோதுமை மாவை லைட்டாக போட்டு இந்த மாதிரி நீ தடவிக்கோங்க. தடவிட்டால் கூட உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் கேக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை லைட்டாக தட்டி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2-3 வாட்டி தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரை ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிலேருந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி கேக் டின்னை வச்சுருங்க. உங்கள்கிட்ட கடாய் இருந்தாலும் அதுலேயும் இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடியில் எந்த விதமான ஹோல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த ஹோல்ஸில் சின்னதாக பேப்பரை உருட்டி வச்சுருக்கேன். ஹோல்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் நான் எடுத்து இதில் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுக்கும்போது தான் லைட்டாக வெந்திருக்கும். அப்போ தான் நம்ம போடுற நட்ஸ் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் மூடி விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தா சூப்பராக வெந்து வந்திருந்தது. இப்போ இதே மாதிரி ஒரு கம்பி இல்லைன்னா சின்னதாக டூத்பிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். எனக்கு எதுவும் ஒட்டலை. இப்போ நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கேக் ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். லைட்டாக நீங்கள் இப்படி கையை வச்சு இப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக திருப்பி போட்டாலே உங்களுக்கு டக்குன்னு விழுந்துடும், ஒட்டாது நமக்கு எதுவுமே. இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை வெட்டி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு இன்றைக்கி மைதா முட்டை எதுவுமே நம்ம சேர்க்காம கோதுமை வச்சுட்டு சூப்பராக நம்ம ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.